கூ சிக்கு 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 கூ சிக்கு 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 சிக்கு. சாமிகிட்ட போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணுமோ, காலெல்லாம் வலிக்குது. இந்தாக்கா சாவி. கொஞ்ச நேரம் விளையாட்டு வரேங்க்கா. 1 2 3 4 5. தம்பி தூங்கிட்டானா? இல்லம்மா, ஏமா லேட்டு? பசிக்குதுமா. தூங்கலையடா தங்கம்? ஒரு 10 நிமிஷம்டா, அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன்னு. கொஞ்சம் பசி பொறுத்துக்கோடா. சரிம்மா. செல்லுங்களா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க வாங்க வாங்க. ஐயா ஜாலி. குழந்தை பசியோட இருந்தியம்மா. அம்மாக்கு முத்தா கொடு. சாப்பிடுங்கடி தங்கம், சாப்பிடுங்க. என் செல்லம் அம்மா, சாப்பிடுமா. வா, பசியோட இருப்பேன். வா வாடி, உட்காரு. நல்லா சாப்பிடணும் என்ன? ஏய், கதவை திறடி. என்னடி பண்ற வீட்டுக்குள்ள? இருங்க வரேன். சீக்கிரம் திறடி. உடைக்கிற மாதிரி தட்டுறா இருப்பாரு. என்னடி கதவை திறக்க ஏன்டி இவ்வளவு நேரம்? ஆமா, பெரிய கலெக்டர் இவரு. கதவை தட்டினோம்னா ஆரத்தி தட்டை காட்டி அப்படியே வரவே இருக்கணும். அடி நாயே, நீ கட்ட கேட்டுக்கு கலெக்டர் புருஷன் கேக்குதாடி உனக்கு? ஏண்டி, 4 வீட்டுல பல்லு இழிச்சு 10 பாத்திரம் தேய்க்கிற உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறதும் இல்லாம காசையும் கரியாக்கிட்டு இருக்க. இந்த பாழா போன குடியை எப்பதான் விடுவியோ? அன்னைக்குதான் நீ உருப்படுவ, இந்த குடும்பமும் உருப்படும். ஆனா ஒரு சொல்லிக்கிறியா, என் வயிற்றுல நீ அநியாயத்து கொட்டிக்கிற. நீ நல்லாவே இருக்க மாட்ட. எனக்கே சாபம் வருதியா? சாப்பாடு கொட்டிடுச்சுமா. ஏய் நடி. ஏய் என்ன? ஏய் நடி. என்ன சமாதானப்படுத்துறது இருக்கட்டும், முதல்ல போய் குழந்தைங்களை சமாதானப்படுத்து. ராத்திரி நீ பண்ண கலாட்டால குழந்தைங்க சாப்பிடாம பட்னியா கிடக்குதுங்க. போ. ஐயோ தம்பி, என்னைய மன்னிச்சிடறா தம்பி. இந்த பாலா போன குடிய நானும் மறக்கணும் தாண்டா பாக்குறேன். முடியலடா. நீங்க 3 பேரும் தாண்டா என் உலகம். நீங்க 3 பேரும் வேண்டான்னா நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லடா. இனிமே குடிக்கவே மாட்டேன். உங்க எல்லாரும் மேல சத்தியமாவும் சொல்றேன், என் ஆசை புள்ள மேல சத்தியமாவும் சொல்றேன், இனிமே குடிக்கவே மாட்டேன். உண்மையால சத்தியமாவும் சொல்றேன், இனிமே நான் குடிக்க மாட்டேன். போதுமா? பொய் சத்தியம் பண்ணா என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும். பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணிருக்க, சொல்லிட்டேன். ஒழுக்கமா நடந்துக்கோ. ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு நான் வேலை செய்யற கட்டடத்துக்கு வந்துரு. என்னடி இப்படி சொல்ற? நாளைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள். புது துணி எடுத்துக்கிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு நாளைக்கு எல்லாரும் சந்தோஷமா வருவோம். போதுமா? மாப்பிள்ள கிளம்பு மாப்பிள்ள. எங்கே மாப்பிள்ள? சரக்கு அடிக்குதா? நம்ம சேகர் இருக்கான்ல, அவன் ஃப்ரெண்டு கல்யாணம். இல்லை மாப்பிள்ள, நான் வரல, நீ போயிட்டு வா, எனக்கு வேலை இருக்கு. ஒரே ஒரு கட்டிங், வா மாப்பிள்ள. இல்லை மாப்பிள்ள, புள்ள மேலேயும் போட்டாடி மணி சத்தியம் இருக்கு, நான் தண்ணி அடிக்க மாட்டேன். பாஸ், அரசியல்ல இதெல்லாம் சாதாரண பாஸ். வாங்க பாஸ். பாஸ், நான் சீரியஸா பேசியிருக்கேன் பாஸ். என்ன பாஸ் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு போறாரு? மாப்பிள்ள அவன் அப்படிதான் சொல்லுவான். வாங்கிட்டு வந்தா கரெக்ட் பண்ணிடலாம். வா. பொண்டாட்டி பிள்ளைக்கு வேற சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்.
இவங்க வேற வந்து தொந்தரவு பண்றாங்க. என்ன பண்ணி தொலைக்கிறனே தெரியலையே. மாப்பிள அங்க தேடிக்கிட்டு இருக்க, இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. என்ன ஒண்ணு? இன்னைக்கு நம்ம அடிக்கிறோம். என்னத்த பாத்தியா மாப்பிள? அடையா ஸ்மால்டா வா. சும்மா வா மாப்பிள. அட வா மாப்பிள. நீங்க வேற எரியற நெருப்புல பிராந்திய ஊத்துறீங்க. 2 ரவுண்ட் ஆச்சு. மாப்பிள பாத்துக்கிட்டே இருக்காரு, நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு பெட்டு, என்ன ஓட்டுற ஒரு வேண்டியதான். குவார்டரு ஃபுல்லா அடிக்கணும், ராவா அடிக்கணும். 1000 ரூபா பந்தயம். 1000 ரூபாயா? போட்டுற வேண்டியதான். 1000 ரூபா பந்தயம். கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. கொண்டா, இந்த கொண்டா. 1000 ரூபா உனக்கு தான். நன்றி மாப்ள. வச்சுக்க. ஐயோ அப்பா மறுபடியும் குடிக்கிறாருமா. தூ, மனுஷனையா நீ? வீட்ல குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணிட்டு இங்க வந்து குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்க. ஏய், என் கூட்டாளிகளுக்கு முன்னாடி அவமானப்படுத்தாதடி. கூட்டாளி என் கூட்டாளி. இந்த கூட்டாளிங்களால தான் நீ அழிய போற. மாப்பிள நம்ம எஸ்கேப். ஏய், நீங்க எங்கடா போடுறீங்க? இவளுக்கு போய் பயந்துக்கிட்டு. என் ஃப்ரெண்டுங்க எனக்காகவும் என் சந்தோஷத்துக்காகவும் அவங்க காசு செலவு பண்ணி எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்கள அசிங்கப்படுத்திட்டு குழந்தைங்களை கடைக்கு அழைச்சிட்டு போறேன்னு வர சொல்லிட்டு இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டிய பாவி. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், பேச்ச கேட்க மாட்டேங்கிற. போடிக்கிறது. யோ, என்ன அடி கொல்லி என்ன வேணா பண்ணு. புள்ளைங்க மேல ஏன் போய் சத்தியம் பண்ண? குடிக்க மாட்டேன்னு ஏன் சத்தியம் பண்ண? ஏன் போய் சத்தியம் பண்ண புள்ளைங்க மேல? ஏன் பண்ண? பத்தி பேசாதடி. ஏய், பிள்ளைன்னு பெருசா பெண்ணாத்திக்கிற. இந்த பிள்ளைங்களாம் எனக்கு தான் பிறந்துச்சாங்கிறத சந்தேகமா இருக்கு. அட பாவி, என்னையா சொன்ன? என்னடா போய் சேர்த்து தொலைங்க. என்ன சொன்ன? என்னையா சொன்ன? எனக்கு பிறந்ததானே எனக்கு. யாரை பார்த்து என்ன சொன்ன? பெருசா என்னையா கேட்க சொன்ன நீ? மாட்டேன்டா. விடுறி. தூ, நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்ப புள்ளைங்க முன்னாடி வாயில இருந்து இந்த வார்த்தை வந்துச்சோ, இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எங்கேயாவது போய் தொலைங்க. நான் எங்கேயாவது போய் சாவுறேன். நான் எங்கேயாவது போய் சாவுறேன். தொலைங்க. சனியை விட்டு சந்தோஷமா இருக்கு. நான் எங்கேயாவது போய் சாவுறேன். இவனுக்கு புள்ளையா பிறந்த பாவத்துக்கு நீங்க போய் சாவுங்க. அம்மா அடிச்சல்ல, நீ எனக்கு வேண்டாம். எங்களுக்கு ஏன்டா அப்பாவா பிறகு. ஐயோ அம்மா வலிக்குது. போடி. என்ன விடுறி. போடினே. ஐயப்பா. அடிக்க வரியாடி. அவளோட சேர்ந்து இன்னும் சாவடி. ஐயோ, குழந்தைங்க. அக்கா, நம்ம தப்பு பண்ண அம்மா அப்பாலாம் அடிக்கிறாங்களக்கா. அப்பா தப்பு பண்ணா யாருக்கா அடிப்பா? பேசாம சாமிகிட்ட சொல்லிடலாமாக்கா? அக்கா, சாமிகிட்ட பொண்ணு நிறைய விளையாட்டுமா இருக்குமாக்கா? அக்கா அக்கா, சாமிக்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருப்பாங்களாக்கா? நிறைய சாப்பாடுலாம் இருக்குமாக்கா? ஜாலியாக இருக்குமாக்கா? பயமா இருக்குதுக்கா. ரொம்ப வலிக்குமாக்கா? அண்ணே வேண்டாண்ணே, அண்ணே வேண்டாண்ணே, அண்ணே அண்ணே வேண்டாண்ணே, குடிக்காதீங்க அண்ணே, அண்ணே போகாதே அண்ணே, அண்ணே குடும்பமே நாசமா போயிருமுண்ணே, குடிக்கவே குடிக்காதீங்கண்ணே, அண்ணே குடிக்காதீங்கண்ணே, குடிக்காதீங்கண்ணே சொன்னா கேளுங்கண்ணே, அண்ணே அண்ணே வேண்டாண்ணே வேண்டாண்ணே, குடிக்காதீங்கண்ணே குடிக்காதீங்கண்ணே, அண்ணே குடிக்காதீங்கண்ணே குடிக்காதீங்கண்ணே.